அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விதுர்ஷன். இது உங்கள் விதுர்ஷன் டிகாட்ஸ். இன்றைக்கு நாங்க என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னா, இலங்கையினுடைய அரசியல் களம் தற்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பிடிச்சு கொண்டு வருது. அப்படி இந்த கிழமையில அரசியல் சார்ந்து நடைபெற்ற சில முக்கியமான நிகழ்வுகள் தொடர்பாகத்தான் நாங்க பார்க்க போறோம். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இலங்கையினுடைய அரசியல் களம் தற்போதுதான் கொஞ்சம் பரபரப்பாக கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னா, 2 ஜனநாயக திருவிழாக்கள் என்று சொல்லப்படுகின்ற தேர்தலை நாங்கள் சந்திச்சுட்டு 3வதான தேர்தலுக்கு நாங்கள் நாளை எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். அது மார்ச் மாதத்தில் நடைபெறும் என்று சொன்னாங்க. பிறகு ஏப்ரல் மாதம் முதற் பகுதியில் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இப்போது ஏப்ரல் மாதம், அதாவது குறிப்பா இந்த தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு பிற்பட்ட நாட்கள்ல இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. அதே போல எதிர்கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து எல்லோருக்கும் பொருத்தமான ஒரு நாள்ல இந்த தேர்தலை நடத்த வேண்டும். பண்டிகை காலங்களை அடுத்து தேர்தல்களை நடத்துறதுல சில சிக்கல்கள் ஏற்படலாம். எனவே அரசாங்கம் ஒரு நல்ல நாளை குறிக்கணும் அப்படின்ற மாதிரியான பல செய்திகளையும் அறியக்கூடியதாக இருக்குது. இதற்கு பல வாத பிரதிவாதங்களும் சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். குறிப்பா அரசு சார்பான இந்த ஆதரவாளர்கள், எதிர்கட்சியினர் எல்லோரும், திருடர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக கூட்டணி அமைப்பதற்காக அவர்களுக்கு நாட்கள் தேவைப்படுகின்றது. அதற்காகத்தான் இந்த நாட்களை ஒத்திவைக்கும்படி அல்லது பிற்போடும்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லியும் பல கருத்துக்கள் பகிரப்படுறதையும் எங்களால் அவதானிக்க கூடியதாக இருக்குது. நேற்றைய தினம் February 14, அதாவது காதலர் தினம் உலகளாவிய ரீதியில கொண்டாடப்படுகின்றது. இலங்கையிலே மிக முக்கியமான ஒரு காதல் ஜோடி சின்ன ஊழலுக்கு பிறகு திரும்ப கூடியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது வேற யாரும் இல்ல, முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால சிறிசேனா அதே போல ரணில் விக்ரமசிங்கே ஆகிய 2 பேரும் நேற்றைய தினம் ஒரு தனியார் விடுதியில சந்திச்சு ஒரு கூட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க. எதிர்கால தேர்தல் குறித்து சில விடயங்கள் பேசப்பட்டதாக செய்திகள் வாயிலாக அறியக்கூடியதாக இருந்தது. வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் எப்படி கூட்டணி அமைக்கிறது என்று தொடர்பான விடயங்களும் அங்க பேசப்பட்டதாக சில செய்திகள் வெளியாகி இருந்தது. ஆனால் உத்தியோகபூர்வமாக எந்த ஒரு செய்தியும் அல்லது எந்த ஒரு அறிக்கையும் அவர்கள் தரப்பிலிருந்து வெளியிடப்படவில்லை. இதுல நாங்கள் யாரெல்லாம் இனவாதிகள் அல்லது நாட்டுல இன ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறவர்கள் அப்படின்னு சொல்றோமோ அதுல சொல்லப்படுகின்றது பெயர்களை கொண்ட நபர்கள், குறிப்பா உதயன் கம்மம்பல போன்றவர்களும் இந்த கூட்டத்திலேயே பங்கு பெற்று இருந்தார்கள் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்குது. அதே போல எஸ்ஜேபி சஜித் தலைமையிலான இந்த ஐக்கிய மக்கள் சக்தியினரும் இன்னும் ஒரு கூட்டத்தினர் நடத்தி இருந்தார்கள். இதற்கு முன்னுக்கு முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க அதே போல எதிர்கட்சி தலைவராக இருக்கிற சஜித் பிரேமதாச ஆகிய 2 பேர்களும், அதாவது ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துறதுக்குன்னு சொல்லி பலதரப்பட்ட கலந்துரையாடல்கள் முன்னே காலங்கள் நடைபெற்றது. அதனுடைய அப்டேட் என்னன்னு தெரியல. அது அப்படியே கிடப்புல போட்டுக்கொண்டு இப்படி தனித்தனியாக இவர்கள் கூட்டங்களை நடத்துறதும் எதிர்வருகின்ற தேர்தலுக்கான அறிகுறியாகத்தான் எங்களால பார்க்கக்கூடியதாக இருக்குது. இது ஒரு புறம் இருக்க, இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய பொதுச் செயலாளரான டில்வின் சில்வா அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். ஒரு சிங்கள இணையதளம் ஒன்றுக்கு அவர் வழங்கின செவ்வியில இப்படி குறிப்பிட்டிருக்கார்: தமிழ் மக்களினுடைய அமோக ஆதரவையும் நம்பிக்கையையும் தேசிய மக்கள் சக்தி, குறிப்பா இந்த அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான இந்த அரசாங்கம் பெற்றிருக்கிறதாகவும், இதனை பொறுத்து கொள்ள முடியாத இந்த எதிர்கட்சியினரும் பழைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் கூட்டணிகளை அமைக்க துடிக்கின்றதாகவும், அந்த கூட்டணிகளை அமைத்து அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க முரண்படுறதெல்லாம் பார்க்க தங்களுக்கு வேடிக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லியும், அதிலும் அவர் சொன்ன விஷயத்துல ஒரு விஷயம் கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. என்னன்னு சொன்னா, இலங்கையினுடைய 77வது சுதந்திர தினம் இந்த மாசம் 4ஆம் தேதி நடைபெற்றிருந்தது. இந்த சுதந்திர தின கொண்டாட்டங்கள் வடக்கிலும் கிழக்கிலும் தேசிய கொடிகளை ஏந்தி தமிழ் மக்களும் கொண்டாடினார்கள். இது தங்களுடைய அரசாங்கத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி அப்படி என்ற மாதிரியாக அவர் கருத்து தெரிவிச்சிருந்ததும் இங்கு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது.
வடக்கு கிழக்குல தேசிய கொடிகளை ஏந்தி சுதந்திர தின கொண்டாட்டங்களை மேற்கொண்டவர்களை கவனித்த இந்த டில்வின் சில்வா அதே பிராந்தியங்கள்ல கருப்பு கொடி ஏந்தி இலங்கையினுடைய சுதந்திர தினம் தமிழர்களுடைய கருப்பு தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடின அல்லாட்டி கருப்பு தினமாக பிரகடனப்படுத்திய தமிழர்கள் அவருடைய கண்ணுக்கு தெரியல போல. சரி, ஓகே, அரசியல் நமக்கு தேவையில்ல. இது ஒரு புறம் இருக்க, இன்றைய தினம் இலங்கையினுடைய கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரிய அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டிருக்கார். அந்த உத்தியோகபூர்வ விஜயத்தினுடைய முதலாவது கட்டமாக அல்லது முதலாவது அங்கமாக இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கின்ற இந்து கல்லூரியினுடைய ஒரு நிகழ்வொன்றுக்கு கலந்து கொண்டிருக்கின்றார். இந்த நிகழ்விலே உரையாற்றிய இலங்கையினுடைய கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரிய ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். தரமான கல்வி என்றால் அது யாழ்ப்பாணம் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி அவருடைய உரையில உள்ளடக்கி இருந்தார். இலங்கையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் சமமான கல்வி கிடைக்க வேண்டும். இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றவர்கள் கல்விக்கு அதிக அளவான முக்கியத்துவத்தை கொடுக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லியும் தரமான கல்வி யாழ்ப்பாணத்தில் கிடைக்குது அப்படின்ற விஷயத்தையும் அவர் தெரிவிச்சிருந்தார். அதே போல இந்த மேலதிக வகுப்புகள் டியூஷன் தொடர்பான சில கருத்துக்களையும் அவர் தெரிவிச்சிருந்தார். இந்த டியூஷன் கல்விகளை அல்லது இந்த மேலதிக வகுப்புகளுடைய எண்ணிக்கைகளை நாங்கள் குறைக்க வேண்டுமாக இருந்தால் பாடசாலைகளில் தரமான கல்வி வழங்கப்பட வேண்டும். தரமான கல்வி பாடசாலையில வழங்கப்படுற நேரத்துல தான் இந்த மேலதிக வகுப்புகள், அதாவது இந்த டியூஷனை குறைச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இல்லாவிட்டா பிள்ளைகள் டியூஷனுக்கு போறதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்ற தொனியில அவர் அவருடைய கருத்துக்களை தெரிவிச்சிருந்ததும் இன்றைய தினத்துல முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. எனவே உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கருத்து பகுதியில பதிவிடுங்க. மற்றொரு காணொளியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.